எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 10வது பாட்டு. 10வது பாட்டு என்னன்னா, என்னால் எம்பெருமான். என்னால் எம்பெருமான் முந்தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியவங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ததுகான். சென்னால் தோற்றி திருமதுரையில் சிலை குடித்து ஐந்தலைய பயனாகத் தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே. இது பாட்டு. என்னால் எம்பெருமான் முந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோ உங்கள் அடிக்குடில் வீடு பெற்றுதான் சென்னால் ஒட்டி திருமதியில் சிலை குனித்து ஐந்தலைய பைந்தலை பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே. பாட்டு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, என்னால் எம்பெருமான், எதனால இருந்தாலும் நீ தான் எங்களுக்கு பெருமாள். அதுதான் என்னால் எம்பெருமான்றது. அதான் என்னால் எம்பெருமான்னா என்னைக்கா இருந்தாலும் நீ தான் பெருமாள் என்று என்னால் பிரித்து பிரித்து பார்த்துக்கணும். என்னால் உனக்கு, என்னால் எம்பெருமான் என்று உந்தனக்கு, உந்தனக்குன்னா உனக்கு, உந்தனக்கு உந்தனக்கு அடியோம் என்று, அடியோம்னா சேவகன், சேவை செய்வது, சேவகம் செய்யுது. அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே. இந்த எழுத்துப்பட்டுன்றதுக்கு பார்த்தீங்களா, இது அந்த காலத்துலேருந்தே நடைமுறை இருந்திருக்கு. அதாவது ஒருத்தர் நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி. அப்போ எப்படின்னா, ஒருத்தர் பட்டையை எழுதி கொடுத்துருவா. அது செப்பு செப்பு இது இருக்கும், இந்த பிளேட் இருக்கும், அது செப்பேடுன்னுவா. செப்பேடில் எழுதி கொடுத்துருவா. அது மாதிரி இனிமேல் நான் என்னோட இடத்துல இந்த இடத்த இந்த இதை இவருக்கு விற்றுட்டேன், இதை இவருக்கு இந்த இவ்வளோ பைசாவுக்கு விற்றுட்டேன், இதை இனிமேல் நான் கேட்க மாட்டேன், அவள் அனுபவிச்சுக்க வேண்டியது அப்படின்னு செப்பேட்டில் நம்ம இப்போ ரிஜிஸ்டரில் எழுதுறோம் இல்லையா, புக்கில் ரிஜிஸ்டர் பண்ணுறோமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், அதே மாதிரி அங்கே எழுதி கொடுத்துருவா அவங்ககிட்ட. அந்த பட்டையன்னும் அதுக்கு அதான் செப்பேடுன்னுவா. அதில் எழுதி கொடுத்துருவா. ஏட்டில் எழுதி கொடுத்துட்டா அது அவளுக்கு போயிடும். அதே மாதிரி இப்போ இதில் என்ன சொல்றாருன்னா, முந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே, என்னைக்கு நாங்கள் உங்களுக்கு உனக்கு சேவகம் பண்ணுறதுன்ட்டு எழுதி கொடுத்தோமோ, எந்த நாள், இன்னைக்கு எந்த காலத்தையும் எழுதி கொடுத்துருக்கா. பரம்பரையாக அதை அம்மாவிலேயே சொல்லியிருக்கா இல்லையா, வழி வழியாக செய்கின்றோம். அதான் அது மாதிரி பரம்பரையாக சொல்லியிருக்காரு. அந்த நாளே அடியோங்கள் அடிக்குடில், அடிக்குடில் இருக்கு பாருங்க. அடிக்குடல்ன்றது என்னன்னா அந்தராத்மா, குடில்ன்றது வீடு, அடிக்குடில்ன்றது வீடுன்றது ஆக நம்ம மனசு. அந்தராத்மா அதுக்குள்ள இருக்கிறது தான் அடிக்குடில்னா, அதுக்குள்ள இருக்கிறது அதுதான் அந்தராத்மா. நம்ம மனசுல இருக்கிறது ஜீவாத்மா, ஜீவாத்மாவுக்கு உள்ள இருக்கிறது அந்தராத்மா. அதுதான் இதுல வெறும் குடில்னு அடியோங்கள் குடில்னு சொல்லல, அடியோங்கள் அடிக்குடில்ன்றது காரணம் அதான். அடிக்குடில்னா அந்த மனசுக்கு உள்ள இருக்கிறது, அதுதான் அந்தராத்மா. வீடு பெற்று உயிர்ந்ததுகான். வீடுன்றது மோட்சம். அந்த இடத்துல வீட்டு பேருன்னு வாங்க பாருங்க. அது என்னைக்கு உனக்கு சேவை செய்யறதுக்கு நாங்கன்னு எழுதி கொடுத்து எழுதப்பட்டோ எழுதி பரம்பரையில் எழுதிட்டாலோ அன்றைக்கே எங்களுக்கு மோட்சம் கிடைச்சிடும். எங்களோட அந்தராத்மாவுக்கு வீடு கிடைச்சிடுது. வீடு பெற்று உயிர்ந்ததுகான், அது தேறிடுது. அடுத்த பிறகு இல்லைன்றதுக்கு மோட்ச பதவி கிடைச்சிடுது. மோட்சம் வேற, சொர்க்கம் வேற, ஞாபகம் வச்சுங்க. மோட்சம்ன்றது மறுபிறவி கிடையாது. மோட்சம்ன்றது மறுபிறவி கிடையாது. இந்த மனித பிரிவு கிடையாது. மறுபிறவி மனித பிரிவு கிடையாது. கைவல்யம்னு சொல்லுவாங்க, வைகுண்டத்துக்கு வெளியே இருக்கிற இடத்துக்கு பேர். அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே நீங்கள் நடக்கிறத பொறுத்து உங்களுக்கு பெருமாள் உங்களை எப்போ கூப்பிட்றாரோ அப்போ நீங்கள் உள்ள போனீங்கன்னா நித்திய சிறுகளை அழிவிக்க கைவல்யத்தில் சுற்றின்னு இருக்கலாம். அது வரைக்கும் கைவல்யன்ற வாசல் திறக்கப்படும். அதுதான் வைகுண்ட வாசல் திறக்க. பார்த்தீங்களா, வைகுண்ட வாசல் திறக்கும்போது கைவல்யத்தோட வாசல் திறக்கப்படும். திறக்கும்போது எத்தனை பேர் உள்ளே போகிறாலோ அவ்வளோ பேருக்கும் வைகுண்ட பதவி கிடைச்சிடும், பெருமாள் கொடுத்துரும். அதுதான் இங்கே நம்ம சொர்க்கவாசல் பண்ணுறா பாருங்க. அது அந்த மாதிரி இந்த கைவல்யம் அந்த இது இருக்கும், அதுதான் மோட்சம். சொர்க்கன்றது வேற. சொர்க்கன்றது நீங்க செஞ்ச புண்ணியங்களால் கிடைக்கிற பேர். அது இந்த சொர்க்கம் குறையக்கூடியது. நீங்க நிறைய புண்ணியம் பண்ணிட்டீங்கன்னா, நிறைய இதுல தர்ம காரியங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்துல போய் நீங்க அனுபவிக்கலாம். அதை சொர்க்கத்துல அனுபவிக்க நீங்க செஞ்ச தர்ம காரியங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். ஒரு நேரத்துல 0 ஆகும்போது மறுபடியும் நீங்க பூமியில ஜீவாத்மாவோ பிறக்கணும், மனுஷனா பிறக்கணும், மறுபிறவி வந்துடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் சொர்க்கம். தப்பு பண்ணிங்கன்னா புண்ணியம் நரகத்தை அனுபவிக்கணும். நிறையா நல்ல எண்ணங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா, புண்ணியம் பண்ணீங்கன்னா, தர்மம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அதில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆனால் மோட்சம் கிடைக்கிறதுன்றது இறை பக்தி உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். தெய்வத்தில் மேலே சிந்தனை செலுத்தி தெய்வ பக்தி அது கூட ஆட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களுக்கெல்லாம் முழுமை பெற்று
உங்களுக்கு மோட்சம்ன்றது கிடைக்கும். மோட்சம் வேற, சொர்க்கம் வேற. நல்ல காரியங்களை நிறைய புண்ணிய காரியங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதையே நீங்க தெய்வ பக்தியோடு சேர்ந்து பண்ணீங்கன்னா மோட்சம் கிடைக்கும். அதுதான் வீடு பெற்று இந்ததுகால் செந்நாள் தோற்றி. நல்ல நல்ல நாள் தான், செந்நாள் தான். நல்ல நல்ல அதாவது எதுவும் இல்லாத நாள் பார்க்குறோம் இல்லையா, நல்ல நாளாக பார்த்து செந்நாள் தோற்றி திருமதுரையில் சிலை குனித்து. அக்ரூர் வந்து கிருஷ்ணனை கூப்பிட்டு போறாரு. கம்சன் கூப்பிட்டான் வான்னு. கம்சனோட ஐடியா என்னன்னா, கிருஷ்ணனுக்கு மதுராவுக்கு கூப்பிட்டு, கோகுலத்திலேருந்து மதுராவுக்கு கூப்பிட்டு வர வச்சு அங்கே வச்சு அவரோட மல்லர்கள் 5 பேர் இருப்பான். அது 5 பேர் வந்து உங்களுக்கு வந்து சாணூரன் முஷ்டிகன் 2 பேர் தான் மெயின். அது இன்னொரு 3 பேர் இருப்பான். அதில் வந்து அது நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு 3 பேர் இருக்கா. 5 பேர் அவனை இது பண்ணுவான். அவன் 5 வீரர்களை ரெடி பண்ணுவான் அந்த பேர் கூட சண்டை போடுறதுக்கு. அந்த மாதிரி அந்த 5 வீரர்களை ரெடி பண்ணதில் அது யார், முஷ்டிகன் ஒன்று, சாணூரன், கூத்தன் ஒருத்தன், கொஞ்சம் கூத்தன், சாலன்னு ஒருத்தன், கோசலைன்னு ஒருத்தன், 3 பேர் 5 பேர் 5 பேர் தான் ஞாபகம். அந்த 5 பேரையும் சேர்த்து தான் அந்த 5 பேரையும் தான் ரெடி பண்ணுவான். ஆனால் சாணூரன் முஷ்டிகன் அடிப்பாக்கி அவள் செத்து போகிறது. அவள் தான் மெயின். அதில் அவள் 2 பேர் செத்து போகிறத பார்த்த உடனே இந்த மீதி 3 பேர் ஓடி போயிடுவான். இந்த கோசலை, இந்த சாலன், கூத்தன் 3 பேர் இருக்கா பார்த்தீங்களா, அவள் 3 பேர் ஓடி போயிடுவான். வரவே மாட்டான், சண்டைக்கே போட மாட்டான். பயந்துட்டு சாணூரனையும் அடிச்சுட்டாலே, முஷ்டிகனையும் அடிச்சுட்டாலேன்னு. அந்த இது அந்த திருமதுரையில் அந்த மாதிரி அது அக்ரூரை விட்டு கூப்பிட்டு வர சொல்லாரு. இந்த சாணூர் முஷ்டியை வச்சு கொல்லணும்ட்டு தெரியுது. கிருஷ்ணனுக்கும் தெரியும், அக்ரூருக்கும் தெரியும். அக்ரூர் வந்து சேனாதிபதி, கம்சனோட சேனாதிபதி. அதனால அவரோட இட்ட கட்டளை செய்யணும். அதை வந்து கிருஷ்ணனை வணங்கிட்டு செய்கிறார். அது சொல்கிறேன். அக்ரூர் கதை தனியாக ஒரு நாள் இப்போ சொல்ல முடியும்னா தனியாக சொல்கிறேன். ஃபுல்லாக அது அக்ரூரோட கதை பெரிய கதை. அக்ரூர் கிருஷ்ணனுக்கு சொந்தக்காரர் தான். அக்ரூரோட இது வந்து சம்பந்தகமணியை பாதுகாத்தவர் அவர் தான். அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அக்ரூர் கூட்டிட்டு வரும்போது இவர் என்ன பண்ணுறார், இங்கே உள்ளே வரும்போது முதல்ல நேராக வந்துடல, தெருவில் சுற்றுறார். அந்த மதுராவோட இதோட தெருவில் சுற்றுறார். சுற்றும் போது அங்கே கம்சன் வந்து ஒரு வில்லு வச்சுருக்கான். கம்சனோட வில்லு அது வந்து யாராலையும் அசைக்க முடியாது. எப்படி மிதிலாவில் ஜனகர் வச்சுருந்தாரோ அந்த மாதிரி வில்லு ராமர் ஒடிச்சார் இல்லையா, அந்த மாதிரி வில்லது. அந்த மாதிரி வில்லது. அந்த வில்ல வந்து அது மாதிரி ஒரு வில் கம்சனும் வச்சுருக்கான். அதை வந்து தெருவில் பார்க்குற வாழ்க்கை அந்த வில்ல கம்சனால் மட்டும்தான் அங்கே ஹேண்டில் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் அது ஷோவாக வச்சுருந்தான். யாராவது அதை பார்க்குறவா அது எங்கே தூக்க முடியாதுன்னு அதை இது பண்ணுறது, நகர்த்தவே முடியாது இல்லையா அது. ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுற, அங்கே போகும்போது அந்த வில்லை ஒடிக்கிற. அதான் திருமதுரையில் சிலைனா வில்லு, குனித்துன்னா ஒடித்துன்னு அர்த்தம். அந்த இடத்துல திருமதுரையில் சிலை குனித்து ஐந்தலைன்றது வந்து 5 தலையோட நாகம், பைநாகம்னா பாம்பு எடுக்கக்கூடிய 5 தலை நாகம்ன்றது வந்து காளிங்கனை சொல்றாரு இந்த இடத்துல. தலை பாய்ந்து அந்த காளிங்கனை பாம்போட காளிங்கனோட தலை மேலே பாய்ந்து யமுனையில காளிங்கன் இருந்து ஒவ்வொரு மக்களும் பண்றான். அதெல்லாம் பின்னாடி ஒவ்வொரு இது வரும்போது ஒவ்வொரு கதையாக சொல்றாரு. உங்களுக்கு ஒரே நேரத்தில் நிறையா எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணக்கூடாது, உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். அந்த காளிங்கனோட ஹிஸ்ட்ரியும் ஒன்று தனியாக இருக்குது, அதுவும் சொல்கிறேன். இந்த காளிங்கனை வந்து அந்த அங்கே காளிங்கன் தலைமையில் ஏறி தலைப்பாய்ந்தவனு, காளிங்கனை வந்து கொள்றதுக்காக காளிங்கன் தலைமையில் ஏறி நடனம் ஆடினார் இல்லையா, அதான் காளிங்கன் அர்த்தம். காளிங்கன் அர்த்தம் கம்ச விதூஷன்னா திட்டவன், விதூஷன்னா திட்டவனா அழிச்சவன். அதான் காளிங்கன் அர்த்தம். கம்ச விதூஷனான்னு ஒரு இருக்கும் பாட்டில், தியாகராஜ பகவதர் பாட்டில். காளிங்கத்து மேலே நர்த்தம் ஆடணும். கம்ச விதூஷணன்னா கம்சன், தூஷன்னா கம்சன் வந்து தூஷிச்சவன், விதூஷணனா தூஷிச்சவனா கொன்னவன், அப்படி எடுத்துக்கணும். கம்ச விதூஷணா அதான் தலைப்பாய்ந்து உன்னை பல்லாண்டு கொடுங்க, உன்னை வந்து பல ஆண்டுகள் வாழணும்னு வாழ்த்துறோம். இப்படியாக இந்த 9வது பாட்டா 10வது பாட்டு. தேங்க்யூ. நாளைக்கு 11வது பாட்டு இருக்குது அடுத்தது. அந்த பாட்டு வந்து அல்வா கொன்றுமில்லை, அது சொல்கிறேன் நான். தேங்க்யூ.